அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. பார்த்திங்க அப்படின்னா மதீனாவுக்கு வெளிப்புறத்தில் இருக்கும். மாஷா அல்லாஹ். இதான் மஸ்ஜித் கமாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பெருநாள் தொழுகைகளையும் முஸல்லா தொழுதார்கள். நம்ம ஹதீஸில் படிச்சிருக்கோம்ல, அந்த பள்ளிவாசல் இதுதான். மாஷா அல்லாஹ், இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் போகிறோம். மாஷா அல்லாஹ். பள்ளிவாசல் வந்து இப்போ மூடி இருக்கிறாங்க, ஏன்னா தொழுகையுடைய நேரத்தில் திறப்பாங்க. அந்த பிரம்மாண்டத்தினுடைய அழகை பாருங்கள். மதீனாவை சுற்றி மாஷா அல்லாஹ். மக்களே, இதான் மஸ்ஜித் கமாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பெருநாள் தொழுகைகளை முஸல்லாக்கள். ஆப்போசிட்டில் மஸ்ஜித் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்த வீடு, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வாழ்ந்த வீடு தான். இந்த பக்கம் மஸ்ஜித் கமாமா, இந்த பக்கம் மஸ்ஜித் அபூபக்கர் சித்திக். ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலேருந்து 50 மீட்டர் 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. மதீனாவுக்கு வரவங்க மறக்காமல் வந்து பள்ளிவாசல்களை பாருங்கள்.